பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைய டே வந்து எப்படி இருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு மலரும் நினைவுகள்லாம் இருக்கு? எப்படி இந்த பிறந்தநாளை கொண்டாடுறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இந்த பிறந்தநாள் இந்த அளவுக்கு நான் கொண்டாடுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. காரணம் என்னென்னா, அதாவது 90வது பிறந்த நாள் அதை என் குடும்பத்தோடு கொண்டாடி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவனாகிய அதாவது முதலமைச்சர் அவர்களை என்னை பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு என்னை பார்த்துட்டு போயிருக்காருன்னா அது மாதிரி சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நான் நினச்சே பார்க்கல. அது நல்லபடியாக நடந்திருக்கு. முதலமைச்சர் எப்போ வர்றதா உங்களுக்கு தகவல் வந்தது? நான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தேன். என்ன பத்திரிக்கை? தந்தி பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது நான் எப்படியாவது முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். சந்திக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு. நான் அப்போ சொன்னபோது இவ்வளவு தமிழ்நாட்டு மக்களெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் எப்படி நம்மளை பார்ப்பாரு அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் இருந்தது. இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் தோணுச்சு. அது தந்தி பேப்பரில் சொன்னோம்னா அது நமக்கு பலிக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. அதனால் அவங்க அந்த தந்தி பேப்பரில் நான் சொன்னேன். அதை பார்த்துட்டு அவர் என்னை பார்த்துட்டு போனது எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். இதை நான் நினச்சே பார்க்கல. முதலமைச்சர் என்ன உங்ககிட்ட என்ன பேசினாரு? அவர் உங்களை சந்திச்சப்ப என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார்? அவர் என்னென்னமோ பேசினாருங்க. ஆனால் எனக்கு என்ன பேசினாருன்னே தெரியல. காரணம் அவர் முகத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நினைக்காத ஒருத்தர், நான் வருவாரான்னு நினைச்ச ஒரு பெரிய மனுஷன் எனக்கு என் முன்னாடி நிற்கிறாரு, என்கிட்ட பேசுகிறாருங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. அதனால் அவர் என்ன பேசினாருன்னே எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. அவர் வீட்டுக்கு வந்த உடனே எப்படி இருந்தது? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? எல்லாரும் ஐயோ பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலைங்க. எப்படி நீங்களே நினச்சி பாருங்க, இன்னைக்கு இருக்க நிலைமையில் ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் என்னை சந்திக்க வந்திருக்காருங்கிறத என்னுடைய குடும்பத்தாராலெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்கெல்லாம் ரொம்ப அதிசயப்படுத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தாங்க. பார்த்து பயங்கரமாக அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேச்சே வரலைங்க, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நீங்கள் திரைத்துறையில் ஒரு மூத்த கலைஞர். அப்படி இருக்கும்போது உங்களை முதலமைச்சர் பார்த்துருக்கிறாருன்னும் போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பிறந்தநாள் கொண்டாடி இருப்பீங்க, நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய எப்படி ஒரு வித்தியாசத்தெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது முதல்ல எல்லாம் நான் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன். எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வருவாங்க, என்ன பார்ப்பாங்க, என்கிட்ட பேசுவாங்கங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. இது அப்படி இல்லை. நான் நினைக்கவே முடியாது. கடவுளே வந்த மாதிரி இல்லை, சிஎம் வந்தார். அது எனக்கு பெரிய விஷயம். அதாவது நீங்கள் முதலமைச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அவர் என்ன பேசினாருங்கிறத என்னால் கவனிக்கல, அதனால் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன்னீங்க. நீங்க ஏதாவது அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணீங்களா? நீங்க ஏதாவது பேசுனீங்களா அப்புறம்? ஏதாவது இல்லையே, நான் இதைத்தானே சொன்னேன். எதுவே இல்லை. பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட்டேன், பார்க்கணும்னு நினைச்சேன் பார்த்துட்டேன். இதையே தான் சொன்னேன். வேற எதுவுமே சொல்லலை. நான் வேற எதுவும் சொல்ல தோணலை எனக்கு. இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய ரசிகர்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்னுடைய ரசிகர்கள் இன்னும், அதாவது நான் இரத்த கண்ணீர் படம் வந்தபோது 54ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 75 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் எம்என் ராஜம்ங்கிற ஒரு தமிழ் நடிகை இருக்கா அப்படின்னு அன்பும் பாசமும் செலுத்தி எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். முதலமைச்சர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு மேடம்க்கு. என்ன சொன்னார், என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரு, நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நேற்று தான் தந்தி டிவி வந்தாங்க இன்டர்வியூ எடுக்க அம்மாவை. அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க நான் முதல்வரை பார்க்கணுன்னு. உடனே அந்த கிளிப்பை பார்த்துட்டு இமீடியட்டாக அடுத்த நாளே வந்துட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்.
அவங்க சொன்னது இது ஒன்று தான், அவனை பார்க்கணுன்னு நினச்சி நான் பார்த்துட்டேன்னு. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து சாரை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்காங்க. சிஎம் ஆன அப்புறம் பார்க்கல, அது ஒரு குறையாக இருந்துச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து அவர் பார்த்தோன்னே அவங்க எல்லாம் அவரும் அதே தான் சொன்னார், உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன், இப்போ தான் எனக்கு டைம் வந்துச்சு. அம்மா மேடமும் வந்திருந்தாங்க, துர்கா மேடமும் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் அதே சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்துச்சு சார் இந்த மீட்டிங். ஏன்னா தேர் நோ ப்ரெஷர், நத்திங். ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்து போகிற மாதிரி இருந்துச்சு. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். தேங்க்யூ சார். எவ்வளோ நேரம் வந்திருப்பாரு? ஒரு 5 மினிட்ஸ் இருந்தார். 5-10 மினிட்ஸ் விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அம்மா பேசிட்டு ஹெல்த்து பற்றி கேட்டார். நாங்களும் கேட்டோம் அவர் ஹெல்த்தை. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை சார். அப்புறம் சந்தோஷப்பட்டார். ரொம்ப நன்றிங்க சார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.